ஸ்வீட் ஆர்ட் அஞ்சாங். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நான் அப்படி பார்க்க போகிறோன்னா நம்ம OT 7க்கு ஒரு டியூஷர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டியூஷரோட டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் 1க்கு 7 மாமா. இதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஸோ இது இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் வந்து கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏன் கமெண்ட் பாக்ஸில் தரேன்னா, எனக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் ஆக மாட்டேங்குது என்னோடய சேனலில். ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது, என்னன்னு தெரில. அதனால் நான் கமெண்ட் பாக்ஸில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடுறான். ஸோ இன்ட்ரோ என்னென்னா, பாய்ஸ் 7 பேருமே வில்லேஜ் தான், நீங்களும் வில்லேஜ் தான். ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து வில்லேஜில் இல்லை, நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு. ஸ்கூல்லாம் வந்து வில்லேஜில் தான் முடிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து காலேஜெலாம் வந்து சிட்டியிலே முடிச்சுட்டு அங்கேயே வந்து ஜாப் போயிட்டுருக்கீங்க. இன்னும் வந்து வில்லேஜுக்கெலாம் இன்னும் போகவே இல்லை. பாய்ஸ் பக்கம் பார்த்தா பாய்ஸ் வந்து 7 பேருக்குமே உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு அத்தை பொண்ணா மாமா தான் உங்களுக்கு வேணும் பாய்ஸு. உங்களுக்கு அவ்வளோவா வந்து பாய்ஸ்லாம் யாருமே பிடிக்காது. ரொம்ப ஃபார்மலாக வந்து மாமா அந்த முறையில் வந்து பிடிக்கும், மரியாதைக்காக அவங்கள வந்து பிடிக்கும் உங்களை, அவ்வளோதான். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போ வந்து வில்லேஜ் விட்டு சிட்டிக்கு போனீங்களோ அப்போவே ஒரு மடங்கு இருந்த காதல் வந்து பல மடங்காக வந்து பெருசாகிடுச்சு உங்கள் மேலே. நீங்கள் எப்போ வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டலி வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வில்லேஜில் அவங்க 7 பேரும், ஓகேவா? இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை தான் வந்து காட்டுறோம். அங்கே உள்ள வீட்டில் ஒரு தாத்தா தான். டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? வரிசையில் 7 பேருக்கும் ஒரு பொண்ணாக வந்து காட்டுறோம், ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ உங்கள் 7 பேருக்கும் கல்யாணம் ஆகி எப்போ என் கொள்ளு பேரனோ நான் எப்போ பார்க்க போகிறேன்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே சரியில்லடா அப்படி சொல்லிட்டு அந்த தாத்தாவை பிடிச்சி இந்த 7 பேரையும் திட்டுறாங்க. நம்ம பாய்ஸ் 7 பேரையும் திட்டுறாங்க. இப்போது ஜிமின் தான், தாத்தா ஏன் தாத்தா கோவப்படுற? நாங்கன்னா கல்யாணமே வேணாமா சொல்கிறோம், எந்த பொண்ணுக்கும் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதே மாதிரி எங்களுக்கும் அந்த பொண்ணு எந்த பொண்ணுமே பிடிக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ண? ஃபஸ்ட்டு மனசு ஒத்து போனால் தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ ஜேகே, ஆமாம் ஜிமின் சொல்கிறதும் கரெக்டு தானே, மனசு ஒத்து போனால் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். மனசு ஒத்து போடலைன்னா கல்யாணம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். டேய் வாய மூடுறா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் தாத்தாவை சாக்காய் பார்க்க, வாயை மூடுங்க, வாயை யாரும் திறக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான். இனிமேல் நான் உங்கள்கிட்ட எதுத்தையும் நான் சொல்கிறதா இல்லை. நான் பார்க்குற பொண்ணை தான் நீங்கள் 7 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, 7 பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு பாய்ஸோட தாத்தா சொல்ல, இப்போ உங்கள் அம்மா, மாமா இப்படி கத்தி பேசாதீங்க, நாங்கள் டேப்லெட் போடுங்க, பிபி டேப்லெட் நீங்கள் போடவே இல்லை, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. உங்கள் தாத்தாவும் எடுத்து வந்து டேப்லெட்டை வந்து போடுறாரு. பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ உங்கள் தாத்தா, அது பாய்ஸோட தாத்தா, உங்களுக்கு தாத்தா தான், நான் வந்து பாய்ஸோட தாத்தான்னு சொல்லுவேன், அதே மாதிரி உங்களோட தாத்தான்னு சொல்லுவேன், ஓகேவா? இப்போது உங்கள் அம்மா அப்படியே பாய்ஸ் 7 பேரையும் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரியே மூஞ்சி சுழிக்கிறாங்க. ஸோ அப்படியே சுழிச்சிட்டு, என்னம்மாம்மா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னம்மா, இவங்க 7 பேருக்கும் நான் எத்தனை பொண்ணை தான் பார்ப்பேன், எனக்கே பார்த்து அழுத்து போச்சு, இவனுங்களை என்ன தான் நான் பண்ணேன்? அட்டா மாமா விடுங்க, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன். என்ன ஒரு பொண்ணா? ஆமாம் மாமா, இவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரே பொண்ணை 7 பேருக்கும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸு அப்படியே உங்கள் அம்மா பார்த்து ஷாக்காக பார்க்க, இங்கே பாய்ஸோட தாத்தாவுக்கும் செம ஷாக்காக இருக்குது. இப்படி உங்கள் அம்மா பேசுறதுனால அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவரும் யோசிக்கிறாரு. அப்புறம் டக்குன்னு என்ன யோசிச்சாருன்னு தெரில. மருமகளே, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் மருமகளே, இவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறத விட ஒரே பொண்ணை 7 பேருக்கும் பார்த்துட்டா இவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல அப்படின்னு உங்கள் தாத்தா வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்ல, உங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமே தாங்க முடியல உங்கள் அம்மாவுக்கு. மாமா பார்த்தீங்களா, மூளைக்கே இது சரின்னு படுதில்ல. அப்புறம் என்ன மாமா, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து பார்த்து வச்சுட்டேன், நீங்கள் அதை ஓகேன்னு மட்டும் சொன்னால் போதும், நம்ம நிச்சயம் கூட வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து கல்யாணத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது பாய்ஸ்க்கும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரில. ஒரு வாட்டி கூட தாத்தா பேசுனது அப்படியே ஏற்று பேசுனதும் கிடையாது அவங்க. ஏன்னா பாய்ஸ்க்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, எல்லாமே அவங்க தாத்தா தான். தாத்தா வந்து எந்த முறையில் வந்து தாத்தா வரணும்னா, உங்கள் அப்பாவோட
அக்கா பையசங்க தான் வந்து நம்ம பாய்ஸ் 7 பேருமே. அவங்க வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து இறந்துருப்பாங்க. அதனால அவங்க அப்பா, அது உங்கள் அப்பாவோட அப்பா தான் வந்து பாய்ஸ் 7 பேரையும் வந்து எடுத்து வளர்த்துருப்பாங்க. அதாவது உங்கள் தாத்தா அவங்க தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. உங்கள் அப்பாவும் கேரிங் கொடுப்பாரு தான், ஆனால் ரொம்ப கேரிங் வந்து கொடுக்கறது வந்து தாத்தா தான் கொடுப்பாரு. இப்போ அதனால் வந்து தாத்தாவை வந்து எடுத்து பேச முடியல பாய்ஸ் 7 பேருனாலையும். இப்போது அந்த தாத்தா தான், பிறண்டிங்களா, கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, இன்னும் 1 மாதத்துல 2 மாதத்துல உங்கள் 7 பேருக்கும் கல்யாணம், அதுவும் ஒரு பொண்ணு கூட. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி, வேணும்னு சொன்னாலும் சரி, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு தாத்தா சொல்ல கட் அண்ட் ரைட்டா. இது கேட்டுட்டு உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, பாய்ஸை உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஏன் பிடிக்காதுன்னா நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ உங்கள் அம்மாவும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி தாத்தாவும் அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டாரு. இப்போ பாய்ஸ் 7 பேர் தான் அங்கே நின்றுட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஆரம்பம் சரிடா, இங்கே எதுவும் வச்சு பேச வேணாம், எல்லாம் வெளியில் போய் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்படியே வந்து டைமிங் ஸ்கிப் ஆகுது. இப்போ வயலில் தான் காட்டுறோம். 7 பேரும் வயல் வரப்பில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே, ஐயோ இந்த அத்தை வேணிக்கு என்னென்ன பண்ணுறாங்க, இந்த அத்தைக்கு நம்மளை பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின், ஆமாண்டா, ஒயின் மேலே ஆசைப்படுறது அத்தைக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் என் பொண்ணு மேலோட ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு வேற எவ்வளையோ நம்ம தலையில் கட்ட பார்க்குது. இந்த அத்தைக்கு வயசாயிடுச்சு தவிர மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது ராஜேக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, இப்போ ஜின்னு தான், டேய் என்னடா பேசுகிறீங்க, விடுங்கடா, ஏதோ அத்தை ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, என்னடா சொல்கிற அப்படின்னு ஜேகே கேட்க, ஆமாண்டா, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஒயின் வந்து தானே ஆகணும் கிராமத்துக்கு, இத்தனை நாள் வராதவ கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வருவா, அப்போ பார்த்துக்கலாம் இந்த அத்தையை அப்படின்னு ஜின்னு வந்து சொல்கிறாரு. இப்போது சுகா, கரெக்டு தான், இத்தனை நாளும் அவளும் எப்போ வருவான்னு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அவளா நம்ம கல்யாணத்துக்கு வரப்போகிறா, ஏடா அத்தைக்கு மருமகனுங்க நம்ம தான், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு 7 பேர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டேஸஸ் வந்து போகுது. இப்போது ஒரு 1 வீக் கழிச்சு காட்டுறோம். இப்போ பாய்ஸோட வீடு அப்படியே கிராண்டாக அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து யார் வீட்டு பொண்ணுன்னா பண்ணையார் வீட்டு பொண்ணு. பண்ணையாருக்கு நிறைய சொத்து பணம் எல்லாமே இருக்குது, நஞ்ச குஞ்சம் எல்லாமே இருக்குது. அதனாலேயே உங்கள் அம்மா பார்த்து சரி இருந்தாலும் நம்ம புருஷனோட அக்கா பசங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடம் தான் பார்த்துருப்பாங்க உங்கள் அம்மா. அந்த பொண்ணும் நல்லா மூக்கு மூலியமாக நல்லா லட்சணமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாது. அதுவும் 1க்கு 7 மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சுத்தமாக தெரியாது அந்த பொண்ணுக்கு. ஸோ இப்படியே கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டினா, ஒரு நைட் டைம் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு, என்னம்மா அதிசயமாக ஃபோன்லாம் பண்ணியிருக்க, ஏய் என்னடி இது, நான் உனக்கு இந்த கேள்வியை நான் கேட்க வேணும், நீ என்னன்னா ஃபோன் அடித்தா பிஸின்னே வந்துக்கிட்டு இருக்கு, யார்கிட்ட பேசுகிற, அம்மா ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்தாம்மா, ஏன் கோவப்படுற, சரி கோவப்படலை, ஒயின நீ ஆஃபீஸில் லீவ் கேட்டுட்டு ஒரு மாதம் ஊருக்கு பக்கம் வரியா, ஏம்மா, இல்லைம்மா இங்கே உன் மாமனுங்களுக்கு நான் கல்யாணம் பேசியிருக்கேன், அதுதான் இன்னும் 1 மாதத்துல கல்யாணம் வந்து முடிவாயிருக்கு, வந்தீங்கன்னா அவன் மாமனுங்க கல்யாணம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா விளையாடுறியா, ஆஃபீஸ்லலாம் லீவ் தர மாட்டாங்க, ஒன்று பண்ணுறேன், 2 நாளைக்கு முன்னாடினா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடினா வரேன், வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போகிறேன், அதை விட்டுட்டு 1 வீக்கில் என்னால் எல்லாம் எங்களாம் இருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அது போதும்டி, சரிடி நீ வா என்ன அப்படின்ட்டாங்க. நீங்களும் ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் உங்களை தான் காட்டுறோம் ஆஃபீஸுக்கு. அப்படியே நீங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கிளம்பும் போது தான் யோசிக்கிறீங்க, அம்மா என்ன சொன்னிச்சு, மாமனுங்களுக்குன்னு சொன்னிச்சு, மாமனுங்களாம் 7 மாமாக்குமா, இல்லை ஜின்னு மாமாவை தான் மூத்தவர், ஒருவேளை அவருக்கு தான் கல்யாணம் நினைக்கிறேன், இல்லை 7 பேருக்குமே கல்யாணமா, தெரியலையே,
7 மாமாவில் யாருக்கு கல்யாணம்னா என்ன, நம்ம போனோமா மொய் வச்சோமா சாப்பிட்டோமா கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் வாசலில் நின்றுட்டு பையன் மணி ஆகிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றா. நீங்களும் வெயிட் இதோ ஒரு 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல், ஆஃபீஸ் ஃபைல், அப்புறம் உங்களோட திங்ஸ்லாம் சிலதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டெல்லாம் அப்படியே பூட்டிட்டு அப்படியே வெளில வரீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தனியாக ஒரு வீடை வந்து பிடிச்சி தான் அதில் இருந்துகிட்ருப்பீங்க. அந்த வீட்டை வந்து அப்படியே பூட்டிட்டு ஸோ நேராக வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு பைக் வச்சுருக்கா. ஸோ அந்த பைக்கில் அப்படியே ஏறிட்டு போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டோலரை வந்து டேப் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பைக் வந்து மூவ் பண்ணுறா. பைக்குன்னா ஸ்கூட்டி கிடையாது, பைக், ரியல் பைக். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பைக் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பைக் வந்து ஓட்டிகிட்டு இருக்கா. அது வந்து ஒரு மாதம் கண்ணாடியெல்லாம் போட்டு சீன் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஓட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் ஏய் போதுண்டி, எல்லாரும் ரோட்டில் உள்ளவங்கலாம் உன்னை தான் பார்க்குறாங்கன்னு தெரியுது, அதுக்குன்னு இப்படிலாம் ரொம்ப ஓவராக பண்ணாத, என்ன பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுடி அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் சரி நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து ஓட்டுறேன், நீ பத்திரமா பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ என்ன அப்படிங்கிறா உங்கள் ஃப்ரெண்டு. சரி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ராலி வந்து போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை ஓவர் டேக் பண்ணி எப்படியாச்சும் முன்னாடி போயிடணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருக்கா. நீங்கள் தான் உங்கள் மூஞ்சில் தான் பார்க்கணுமே ஆடலை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ள கம்பியை டைட்டாக வந்து பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் என்னடி பண்ணுற பார்த்தா தெரியலையா, இந்த ராலிகாரன் ரொம்ப நேரம் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னை முன்னாடி விடாமல் அவன் மட்டாலே முன்னாடி ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கான், நானும் ஆறுன்னு அடிக்கிறான், நவரவே மாட்டேங்கிறான், எப்படியாச்சும் நான் முன்னாடி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அந்த போயிட்டுருக்கா. உங்களுக்கு தான் ஐயோ இன்னைக்கு ஆஃபீஸ் போன மாதிரி தான், நேராக ஆஃபீஸ் போக முடியாது, ஆஸ்பத்திரிலாம் போக முடியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீதியிலே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போடி, எனக்கு பயமாக இருக்குடி, அந்த ராலிக்கார வர ஸ்பீடாக போகிறான், நீயும் ஸ்பீடாக போகிற, ஏதாச்சும் இடத்துல பிரேக் போட்டோன்னா வச்சுக்கேன் நம்ம 2 பேரும் அவ்வளோதான், ராலி டயரில் போய் மாட்டிப்போம் பைக்கோட சேர்த்து, அப்புறம் அவ்வளோதான் மச்சான், சோடி முடிஞ்சிரும், நான் நம்ம நாள் வாழணுன்னு கூட ஆசைப்பட்றேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதில் எதுவுமே உழுவலை. அப்போ பற்றி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த ராலி பக்கத்தில் போயிட்டா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த ராலியை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு, ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்டு செம்ம ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கா. நீங்களுக்கு ஒன்றா பண்ணுறதுனே தெரியல, பயத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, செம்ம ஸ்பீடு. ஸோ ஒரு வழியாக உங்கள் ஃப்ரெண்டை வந்து இந்த ராலியை ஓவர்டேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போ தான் மூச்சே வருது சவா அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக 2 பேருமே நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே வருது. அப்படியே வண்டி விட்டு கீழே இறங்கிட்டு ஆமாம் இப்போ தாண்டா எனக்கு உயிரே வருது அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீ ஆஃபீஸ்க்குள்ளே போடி, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் வண்டி எடுத்துகிட்டு பார்க் பண்ண போயிட்டா. நீங்களாம் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுற சீட்டில் போய் உட்காந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு அவளும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்டு நேற்று எங்கள் அம்மாட்ட பேசுனீங்க, என்ன பேசுனேன்? அதுவா, நேற்று எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பி வர சொன்னாங்க. எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, எங்கள் மாமாவுக்கு கல்யாணமா, அதான் ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு ஊர் பக்கம் வாடின்னு சொன்னாங்க. அது நான் அப்படி சொன்னேன், இதெல்லாம் நல்லா முடியாதும்மா, நான் வந்து எனக்கு ஒரு வாரம்லாம் லீவ் தர மாட்டாங்க, நான் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, சரி. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க, நான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? இதோ பார்த்தியா லீவ் லெட்ரு. ஓ அப்போனா நீங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வர போகிற சொன்னதெல்லாம் முன்னாடியே போய் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நின்றுட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க ஊருக்கு. ஐயா மஜா, போங்க ஊருக்கு போயிட்டு வா அப்படிங்கிற உங்கள் ஃப்ரெண்டு. நீங்களும் சரிடி, நானும் ரொம்ப நாளாச்சு நான் ஊருக்கு போய் 1 மாதம் அங்கே தங்க போகிறேன்டி. இந்த ஆஃபீஸு, இது வேலை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் ஊர் பக்கம் போனால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன் இத்தனை நாள் எங்கள் அம்மா நீ கூப்பிடலன்னு தெரியல, ஆனால் இப்போ கூப்பிட்டாங்கல்ல, எனக்கு இது போதும்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆமாண்டா, உங்கள் அம்மா வந்து இத்தனை நாள் நீங்கள் வந்து வேலை அப்புறம் காலேஜெல்லாம் வந்து சிட்டியில் தான் முடிச்சிருப்பீங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒரு வாட்டி கூட நீ வந்து ஊருக்கு வாம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட கூப்பிட்டதே கிடையாது. நீங்களும் அம்மா நான் ஊருக்கு வரேம்மான்னு சொன்னால் கூட வர வேணாம், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்கள் வந்து ஊருக்கு போக மாட்டீங்க. இருந்தாலும் அம்மா சொல்கிறாங்களே, அப்பாட்ட ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கேட்டால் கூட உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து கேட்கும்போது உங்கள் அப்பாவும் நீ இங்கே இருமான்னு தான் சொல்லியிருப்பாரு. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து நீ அங்கேயே இருமான்னு சொல்லியிருப்பாரு. மற்றபடி நீங்களும் வந்து ஊருக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாரு. நீங்களும் ஓகே அம்மா அப்பா 2 பேரும் சொல்கிறாங்களே நம்ம நல்லது தான் இருக்கோம், நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இங்கே அவங்க சிட்டிலே இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா கூப்பிட்டுனும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஹாப்பி ஆகிட்டு உடனே நம்ம ஊருக்கு போயே ஆகணும். அம்மாட்ட 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னோம். ஆனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அம்மாக்கிட்ட அங்கே போயிடணும், ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது பாஸிட்ட கொடுத்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங்காக ஆகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு நேராக வந்து அவங்க பாஸ் இருக்கிற கேபினுக்கு தான் வந்து போகிறீங்க. மை கமின் சார்? வாங்க உள்ள. சார் எனக்கு வந்து 1 வீக் வந்து லீவ் வேணும், தரீங்களா ப்ளீஸ்? நாங்கள் லெட்டர்லாம் நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை நீட்டுறீங்க. ஓகே, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா லீவுக்கு? அதனால சார் எங்கள் மாமாவுக்கு கல்யாணமா, அம்மா ஃபோன் அடித்து ஊர் பக்கம் வர சொல்கிறாங்க. எனக்கு ஊர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சார். ப்ளீஸ் சார். சரி நான் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா நான் கொடுக்குறேன்? இத்தனை நாள் நீ வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற, ஒரு வாட்டி கூட லீவ் கேட்டது கிடையாது. அதனால தான் உனக்கு 1 வீக் இல்லை 2 வீக் நான் லீவ் தரேன், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு உங்கள் பாஸ் சொல்ல உங்களுக்கு ஒரே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சடார்னு லீவ் கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம ஹாப்பி. அந்த ஹாப்பியோடையே வந்து கேபினெட்டு வெளில வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறா, என்னடி மூஞ்செல்லாம் பல்லா இருக்கு, என்ன லீவ் கொடுத்துட்டாரா பாஸு? கொடுத்துட்டாரி. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. எப்படா நான் ஊருக்கு போகணுன்னு இருக்கு எனக்கு. அப்போனா இன்னைக்கு நைட்டே நீ ஊருக்கு போயிடுவோம் போல இருக்கு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதான் பண்ண போகிறேன். இன்னைக்கு நைட்டே நான் பஸ்ஸு பிடிச்சி நாளைக்கு காலையில் மார்னிங்லாம் நான் என் ஊரில் இருப்பேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் சரிடி நீ போயிட்டு வா, நான் மட்டும்தான் ஒண்டியமாக இருக்க போகிறேன். ஆமாண்டி நீ மட்டும்தான் ஒண்டியமாக இருக்க போகிறேன். இதெல்லாம் நாங்கள் நம்பணும். நான் அந்தாண்ட போனோடனே இந்தாண்ட உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு 2 பேரும் கும்மியை தான் அடிக்க போகிறீங்க. இது எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருச்சா? சரி விடு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல நீங்கள் வழியாத பேசுகிறதெல்லாம் போதும், வா கிளம்பலாம், இப்போயே மணி 5 ஆகிட்டு. இதுக்கப்புறம் நான் போய் என் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி அப்புறம் நான் கிளம்பி போகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கும் வந்து போயிட்டீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அப்படியே அவசரமாக எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா பேக் பண்ண. ஸோ ஒரு 8 மணிக்குள்ளே வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒயன் அவன் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் புக் பண்ணிட்டீல அப்படின்னு கேட்க நீங்கள் ஐயோ ராமா, இந்த பேக் பண்ண அவசரத்தில் மறந்துட்டேன்டி, அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே கோச்சிக்காமல் என் ஃபோன் எடுத்து நீயோ பஸ் புக் பண்ணடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து அப்படியே வந்து புக் பண்ணுறா. நீங்களும் பாத் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. என்னாச்சுடி புக் பண்ணிட்டியா? அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்குறா. ஒயன் இல்லை ஒயன், எல்லா சீட்டும் புக் ஆகிருக்கு, ஒரு பஸ்ஸில் கூட ஒரு சீட்டு கூட இல்லை. இருந்தாலும் நானும் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. என்னடி சொல்கிற? ஆமாம் ஒயன். அதனால ஒயன் நீ ஒன்று பண்ண, என்ன பேசாம ட்ரெயினில் போயிடா. ட்ரெயினா? எனக்கு ட்ரெயின்லாம் செட் ஆகாது, அதுவும் நைட் டைமு. நீ தேடி பாரு, கண்டிப்பாக பஸ்ஸு கிடைக்கும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் நான் தேடி பார்த்துட்டேன்டி, ஒன்றுமே இல்லைடி, பேசாம ட்ரெயினில் போடுறி, வேறு வழி இல்லை ஒயன் உனக்கு அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டு. சரி ட்ரெயின்லேயே போகிறேன், ஆனால் இவ்வளோ லக்கேஜையும் எடுத்துகிட்டு நான் எப்படிடி நான் ட்ரெயினில் போகிறது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட மறுபடியும் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு
இங்கே பாரு, ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கோ, மிச்சதெல்லாம் இங்கே வச்சுட்டு போ. அங்கேயே போய் செட்டில் ஆக போறியா? மறுபடியும் ரிட்டர்ன் வரதானே போற, அதனால ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு போ என்ன அப்படிங்கிறா. நீ சொல்றதும் கரெக்டு தான், நான் ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டு மிச்சதெல்லாம் இங்கே வச்சுட்டு போறேன். எனக்கு எதுக்கு இவ்வளோ லக்கேஜ்லாம், இது ஏன் நான் யோசிக்காம போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. ஆமாம், மண்டையில் மூளை இருந்தால் தானே இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது சரி அப்படிங்கிறா. சரி சரி நீ ஓட்டாதடி அப்படின்னு அவங்க மறுபடியும் லக்கேஜ்லாம் எடுத்து உள்ளார வச்சுட்டு மறுபடியும் ஒரு லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு அவசர அவசரமாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போகிறீங்க. ட்ரெயின் ஏற உங்கள் ஃப்ரெண்டும் வரா, டிக்கெட்லாம் வாங்குறீங்க. ஓகே. ஒயன், நீ வந்து பத்திரமா உங்கள் ஊர் போய் சேர்ந்துருவீல? சேர்ந்துருவேண்டி. சரி, போயிட்டு எனக்கு மறக்காமல் கால் பண்ணிவிடுண்ணே, மறந்துடாத. அப்புறம் எனக்கு அப்படியே மனசு பதட்டமாகவே இருக்கும் நீ போனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி, நான் போயிடுவேன், கவலைப்படாத. போனோடனே உனக்கு வேலையாக எனக்கு நான் கால் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறீங்க. சரி சரி, இதோ ட்ரெயின் வந்துடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்துடுச்சு. நீங்களும் வந்து அந்த ட்ரெயினில் ஏறுறீங்க. ஜன்னலை வச்சு சீட்டு, ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் விளையாடிக்கிறா. அந்த ட்ரெயினும் மூவ் ஆகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஓகேடி பாய், பத்திரமா போயிட்டு வா சரியா, ஏதாச்சும் அர்ஜென்ட்னா நீ கால் பண்ணேன்ன. சரி சரி பாய் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. ட்ரெயின் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே மார்னிங் ஆகிட்டு உங்கள் ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் வந்து வரப்போகுது, வந்து சேரப்போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இறங்குறதுக்காக. இப்போ ஊருக்கு வந்துடுச்சு. நீங்கள் வந்து ட்ரெயின் விட்டு இறங்குறீங்க. ஸோ இறங்கி அப்படியே சுற்றி பற்றி பார்க்குறீங்க. இந்த ஒன்றும் மாறல, அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடந்து போகிறீங்க. வெளில போயிட்டீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு. வெளில போய்ட்டு சுற்றி பற்றி பார்க்குறீங்க. ஒரு ஆட்டோ நிற்கிது. அந்த ஆட்டோவில் போய் ஏறுறீங்க. ஏறிட்டு உங்கள் ஊர் பேர் சொல்கிறீங்க. நேராக அந்த ஆட்டோ வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கியிருப்பீங்கன்னா ஒரு 6 மணி அந்த மாதிரி ஒரு டைம் தான். இன்னும் உங்கள் வீட்டில் கூட அவ்வளோ ஏஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு பெரியவங்க தான் ஏஞ்சி இருப்பாங்க. இப்போ பாய்ஸ் வந்து நல்லா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்காங்க. தாத்தா தான் வந்து கையில் ஒரு தடி வச்சுருப்பாரு. அந்த தடியை வச்சு அடித்து எழுப்புறாரு. பாய்ஸும், என்ன தாத்தா அடிக்கிறீங்க காலையிலேயே? டேய், லேசாக தானே தட்டுனா பட்டக்ஸில், அது உனக்கு வலிச்சிருச்சா அப்படின்னு தாத்தா கேட்க, ஆமாம் வலிச்சிருச்சு தான் அப்படின்னு ஜேகே தான் வந்து சொல்கிறாரு. சரி போங்களா, போய் கிளம்புங்க, போய் வயலுக்கு போய் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியிலேருந்து பாய்ஸ் 7 பேருமே அப்படியே இறங்குறாங்க. நீங்களும் ஆட்டோக்கு வந்து காசு கொடுத்துட்டு நீங்களும் வந்து ஆட்டோலேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே இறங்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வாசலில் உங்கள் அம்மா தான் வந்து வீட்டு வாசல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தவங்க அப்படியே நிறுத்திட்டு அப்படியே உங்களை நின்று பார்க்குறாங்க. யாரும்மா நீ, என்னையா அம்மானுங்கிற அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்கள், அம்மா நான் தான்ம்மா உன் பொண்ணு அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாங்க. பொண்ணா அப்படின்னு அப்படி திருன்னு உங்களை பார்த்துட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னைய ஞாபகம் இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. உங்கள் அம்மா மறுபடியும் உங்களை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய சத்தமாக பேசியிருப்பீங்க. நீங்கள் பேசுகிற சவுண்டு கேட்டுட்டு பாய்ஸு, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா கொண்டு எல்லோரும் வந்து வெளியில் வந்துட்டாங்க வீட்டுக்கு வெளியில். நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, இப்போ நீங்கள் அப்பா என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் அப்பா உன் பொண்ணா அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. அப்பா என்னப்பா என்ன இப்படி எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க, நான் தான் உங்கள் பொண்ணு ஒயன், ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு அவங்கள பற்றி கேட்க உங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு அனுப்பியிருப்பீங்க மொபைலில். அந்த ஃபோட்டோ உங்கள் அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ ஞாபகம் வந்து இப்போ உங்கள் அம்மா ஒயன் நீயா அப்படின்னு கேட்க இப்போ பாய்ஸ்க்கெல்லாம் அப்படியே கையில் வாய வச்சுட்டாங்க. ஒயனா இது அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கொண்டு அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னா ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்டும் தான் வந்து போட்டிருப்பீங்க. பார்க்க செம்மையாக ஸ்லிம்மாக நல்லா ஒயிட் கலர் ஸ்கின்னு, அப்படியே பார்க்க நல்லா குழுன்னு இருப்பீங்க, பார்க்க அழகாக. இது பாய்ஸ் பார்த்துட்டு, டேய் ஒயனாது நம்பவே முடியலடா நம்ம கண்ணால், பார்க்க இங்கே இருக்கும்போது எப்படி இருப்பா, நல்லா பிளாக் கலரில் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு இங்கெங்கே சுற்றிக்கிட்டே இருப்பா. ஆனால் சிட்டிக்கு போனோன்னு பாடுறா
ஆளே மாறிட்டா, பார்க்க இவ்வளோ அழகா இருக்கான்னு பாடுறா அப்படின்னு ஜேகே ஜிம்மின் எல்லாம் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இது உங்கள் அம்மா பார்த்துட்டு குடுகுடுன்னு அப்படியே உள்ளார போகிறாங்க வீட்டுக்குள்ளே. நீங்கள் வந்து சரி நம்ம வந்துட்டோம், ஆரத்தை எடுத்து உள்ளார கூப்பிடுவாங்க, அப்படியே அம்மா கூப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக உங்களை கவர் பண்ணி அப்படியே உங்களை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா பண்ணுற, ஏம்மா பெட்ஷீட்டை எடுத்து போத்துற, ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க, அறியும் குறையுமா, அதுவும் இந்த கிராமத்தில் பாரு பக்கத்துட்ட கிழவன் கூட உன்னை வந்து வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்கான், என்ன நினச்சிட்டு வர நீ அப்படின்னு உங்களை பார்த்து உங்கள் அம்மா கேட்க, நீங்கள் அம்மா என்னம்மா நீ இப்படி பேசுகிற, என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட பிடிக்கும், அது மாதிரி இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்குது சரியா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரி வா ரூமுக்கு போய் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. உங்கள் தாத்தாக்கு உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பாய்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்கள் அம்மா ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் சாரி தான் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஆஃப் சாரியை பார்த்துட்டு அம்மா என்னதும்மா இது எப்போ வாங்கினேன், அதெல்லாம் நான் முன்னாடியே வாங்கி வச்சது, இந்தா இது கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. ஐயா எனக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது, ஏய் ஏதோ கொஞ்ச நாள் தான் நீங்கள் இருக்க போகிறோம், அது வரைக்கும் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு அப்புறமா நீங்கள் சிட்டிக்கு போனோன்னு எந்த வேறு ட்ரெஸ்லாம் போட்டுக்கொடி அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. நீங்கள் உங்கள் அம்மா வந்து ரொம்பலாம் இந்த அப்படி சொல்கிறது அந்த கிராமத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லவே மாட்டாங்க, உன் இஷ்டத்தில் இருமா அப்படிங்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் அம்மா செல்லம், எப்போயுமே பொண்ணுங்க வந்து அப்பா செல்லம்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டு, நீங்கள் வந்து உங்கள் அம்மா செல்லம். உங்கள் அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் உங்கள் அம்மா அப்படி கிடையாது, நீ என்ன பண்ணுமா நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிறவாங்க. அதனாலேயே உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். பார்த்ததுக்கு நீங்கள் வந்து ஒரே பொண்ணு அவங்களுக்கு. ஓகேவா, ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே உங்கள் தாத்தா கிட்ட காட்டினா உங்கள் தாத்தா வந்து ஊரோட நாட்டாமல், அவர் வந்து நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, அதனால எல்லாருக்கும் இது வந்து என் பேத்தி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா, தண்டவரப்பட்டு சொல்லுங்கடா ஊருக்கு ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாரு. உங்கள் ஊரே உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிது உங்களை பார்க்க. நீங்களும் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஒரு ஆஃப் சாரி அழகாக லட்சணமாக இருக்கீங்க. இப்போ தான் வந்து வெளில வரீங்க, உங்கள் தாத்தா அப்பா அப்புறம் பாய்ஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. நேராக வந்து இறங்கி உங்கள் தாத்தாவை தான் பார்க்குறீங்க. அப்படியே நேராக போய் உங்கள் தாத்தாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குறீங்க. உங்கள் தாத்தாவும் நல்லா இருமா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, இப்படி வளர்ந்துட்ட, என்னாலே நான் நம்பவே முடியல, என் பேத்தி சின்ன பிள்ளையாக இருந்தோம் சடன்னு எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா அப்படின்னு தாத்தாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது பேசும்போது. சரிம்மா போ அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கிறாங்க தாத்தா. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை அப்படியே கீழே கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கட்டுப்பிடிச்சி லேசாக வந்து டேஸ்ட்லாம் வருது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் அப்பாவும் அப்படியே உங்கள் கண்ணை எல்லாம் தொடச்சிட்டு அழுவாதும்மா, எதுக்குமா அழுவுற, என்றைக்கும் என் பொண்ணு அழுவக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் நான் பார்க்கணும் என் பொண்ணை அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படி சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. உங்கள் அப்பாவும் சரிம்மா அவங்க தான் உங்கள் மாமா 7 பேரும் அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு பாய்ஸை. நீங்களும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஃபார்மலாக ஹலோ அப்படின்னு 7 பாய்ஸையும் பார்த்து சொல்கிறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அடுத்தது என்ன சொல்கிறேன்னு தெரியல, திரும்பி ஹாய்ன்னு கூட சொல்ல தெரியல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா படிச்சிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் எதுவுமே படிக்காதவங்களாச்சே எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா என்னம்மா பேசுகிற, சாரிம்மா அம்மா, அம்மா இப்படி சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாய்ஸை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜேகே இதை பிள்ளை ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அது யார், எங்கள் அத்தை தானே, எங்கள் அத்தைக்கு பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எங்களை, நாங்கள் ஒன்றும் வருத்திக்கலாம் மாட்டோம், நீ வருத்திக்காத என்ன அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து லைட்டாக தலையாட்டுறீங்க. இப்போ உங்கள் தாத்தா தான் சரி பேசினதெல்லாம் போதும், வயனு தாத்தா வா, உனக்காக நம்ம ஊர் மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க உன்னை பார்க்கணுன்னு. ஊர் மக்களா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், உனக்காக நம்ம வீட்டு வாசலில் தான் காலை கடக்க எல்லாரும் நிற்கிறாங்க, வா ஒருட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு உங்கள் தாத்தா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க.
அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, ஒரு கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறீங்க. அந்த கூட்டத்தில் ஒரு கிழவி, அடி அத்தி இது நாட்டாம பேத்தியா இது இன்புட்டு அழகாக இருக்காளே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அவங்க கூட்டத்தில் உள்ளவங்களாம் உங்களை பார்த்து ஒன்று ஒரு விதமாக சொல்கிறாங்க, நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நிற்கிறீங்க. இப்போது ஒரு ஒரு அக்கா தான், சரி நாங்கள் வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு உன்னை பார்க்க வந்துட்டோம், நாங்கள் போயிட்டு வரோம், என்ன இன்னொரு வாட்டி உன்னை வந்து பார்க்குறோம் சரியா இல்லை, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வந்து விட்டு கழிஞ்சு போயிடுறாங்க. நீங்களும் வந்து வீட்டுக்குள்ளார போக போகிறீங்க. அப்போது இன்னொரு வயசு வயனே அப்படின்னு நீங்கள் யாராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஒரு பொண்ணு தான், ஆஃப் சாரி கட்டியிருக்கா, ரெட்டைச்சடை போட்டிருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தனுமே கண்டுபிடிச்சிட்டீங்க யாருன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் தெரியாத மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் யார் நீங்கள் அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணு, இந்த பிள்ளை என்னைய மறந்துட்டியா, ஐயோ நான் எங்கே இது போய் சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு என்னைய மறந்துட்டாளே அப்படின்னு ஒப்பார வைக்கிற அந்த பொண்ணு. இப்போது அவங்க தாத்தா, கழுத எதுக்கு நீ அப்போ அழுதுகிட்டு இருக்க, அதெல்லாம் வயனுக்கு ஒன்றெல்லாம் இருக்கும், அழுகாதண்ணே அப்படிங்கிறாரு. நீங்களும் ஐயோ தாத்தா இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் தாத்தாவும் பார்த்துட்டு அச்சோச்சோ ஒயினுக்கு ஒன்று ஞாபகமே இல்லை போல இருக்கே, சரி விடு அப்படிங்கிறாரு. இப்போது அந்த பொண்ணு, தாத்தா அப்படிலாம் மறந்துருக்க மாட்டா, ஒயினை உண்மையாகவே நீ ஞாபகமே இல்லையா பிள்ளை அப்படிங்கிற அந்த பொண்ணு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பாவமாக இருக்கு பார்க்க உங்களுக்கு. இப்போ அந்த பொண்ணு தான், சரி மறந்தா என்ன பரவாயில்ல, நான் அப்புறமா உன்னை வந்து பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. சரி என் ஃப்ரெண்டுக்கு நீ ஞாபகமே இல்லை மறந்துட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே போகிறா. நீங்கள் அங்கேருந்து கத்துறீங்க, அவள் கொஞ்சம் தூரமாக போயிட்டா, கத்துறீங்க ஷா அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டு பேர் ஷா. அவள் வந்து யாருன்னா உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போது அந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்க்க அவங்கள, ஒரு வாரத்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அந்த மாதிரி அப்படியே அவங்களை திரும்பி பார்க்குறா. அவளுக்கு ஒரே சந்தோஷம், அவங்க ஃப்ரெண்டுக்கு, பா ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு அப்படியே உங்களை நோக்கி அப்படியே உடையாடுறா. இப்போ வயன் ஞாபகம் இருக்குது அப்போனா உனக்கு கரெக்டா, அப்போ ஏன்டி என்னைய தெரியாத மாதிரியே என்கிட்ட பேசுனேன் அப்படிங்கிறா அந்த பொண்ணு உங்ககிட்ட. நீங்களும் சிரிச்சிட்டு, அதனால சும்மா உங்ககிட்ட விளையாடலான்னு. ஆமாம் போ என்ன விளையாட்டோ, நான் கொஞ்ச நேரத்தில் நான் அழுதுருப்பேன் நீ இப்படி பேசணுன்னால அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணி சொல்கிறா. நீங்களும் சரி அதை விடு, இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னா, இப்போ உனக்கு இந்த வேலையெல்லாம் இல்லாமல் சும்மா வெட்டியாக இருக்கியான்னு கேட்குறேன். அதுவா, இல்லை நான் வெட்டியெல்லாம் இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது. நீ வந்திருக்குன்னு தெரிஞ்சு எங்கள் அம்மாவோட கூட நான் சொல்லலை, உன்னை நான் பார்க்க ஓடியாந்துட்டேன். அம்மா வெய்யும், நான் போகிறேன், போயிட்டு ஒரு மதியம் போல் வரேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு அவள் போயிடுறா. நீங்களே பார்க்குறீங்க, எனக்கு போர் அடிக்குமே என்ன பண்ணுறது, இவ இருந்தால் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம், இதிலும் போயிட்டா வேலை இருக்குன்னு, என்ன பண்ணுறது சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறீங்க. பாய்ஸும் வயலுக்கு எங்கேயுமே வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா தான், டேய் என்னடா 7 பேரும் வயலுக்கு போகலையா? இல்லை மாமா போகல. என்னாச்சு? இல்லை மாமா இப்போதைக்கு வயலில் அவ்வளோவா எதுவும் வேலை இல்லை, அதான் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கலாமேன்னு ரெஸ்ட்டு. ஓ சரி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு. அவர் வேறு எதுவுமே சொல்லலை உங்கள் அப்பா. இப்போது உங்கள் அம்மா தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் அப்பாவை அந்தாண்ட எப்போ போவாங்கன்னு பார்த்துட்டு உங்கள் அப்பா போகணும். வீட்டில் சும்மா வெட்டியெல்லாம் இருந்தா சோறுலாம் வராது, வேலை செஞ்சாதான் சாப்பாடு. நான் தண்டத்துக்கு சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட முடியாது, எங்கள் அம்மா அப்படி போடலை என்னைய அப்படிங்கிறாங்க. பாய்ஸுக்கு இது உங்கள் அம்மா பேசணும் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. ஆனால் ஜேகேக்கு இங்கே பார்த்தேன் அந்த அத்தையை கொழுப்ப,
என்னெல்லாம் பேசுது வாய்க்கு வந்ததெல்லாம். நம்ம இந்த வீட்டுக்கு செய்யாத வேலையா என்ன? எவ்வளோ வேலை செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்கு ரொம்ப ஓவராக பேசுது அப்படின்னு பாய்ஸ் கிட்ட ஜேகே குஸ் குஸ்ன்னு பேச, உங்கள் அம்மா என்னடா ஏதோ குஸ் குஸ்ன்னு பேசுகிற ஜேகே? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் தானே அத்தை, உடம்புலாம் வலிச்சிச்சின்னு லீவ் போட்டோம். நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதான், நீங்கள் வேலையெல்லாம் பார்த்தா தான் சோறு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. இது ஆரம்புக்கு பிடிக்கல. சரி, உங்களுக்கு என்ன, நாங்கள் 7 பேரும் வேலைக்கு போகணும், வயலில் போய் வேலை செய்யணும், அதானே? போகிறோம், நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அப்படியே பாய்ஸ் 7 பேரையும் டேய் வாங்கடா போவோம் வயலுக்கு அப்படின்னு ஆரம் கூப்பிட்றாரு. வயசும் சரி ஆரம் சொல்லிட்டார்ல போவோம் வேலைக்கு அப்படின்னு எல்லோரும் வெளில போகிறாங்க. நீங்கள் அங்கே தான் மாடியில் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா பேசுகிறது, அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் மாடியை விட்டு கீழே இறங்கி வரீங்க. பாய்ஸ் வாசல்கிட்ட போயிட்டாங்க. இப்போ நீங்கள் மாமா நில்லுங்களேன் அப்படின்னு கூப்பிடுறீங்க பாய்ஸை பார்த்து. இப்போ உங்கள் அம்மா ஷாக்காகி உங்களை பார்க்குறாங்க. ஏண்டி அவங்கள போகிறவங்கள எதுக்கடி கூப்பிடுற? அம்மா சும்மாருமா. இப்போ மறுபடியும் நீங்கள் மாமா நீங்கள் வயலுக்கு தானே போகிறீங்க, என்னையும் அழைச்சிட்டு போகிறீங்களா? எனக்கு என் வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படிங்கிறீங்க. பாய்ஸ் அப்படியே ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்கள் மாமா என்னாச்சு, என்னை அழைச்சிட்டு போவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, பாய்ஸும் வேறு எதுவும் சொல்லலை. வயன் வா அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மாவும் ஏய் வயன் அதெல்லாம் ஒன்று வேணாம், வீட்டில் இரு, பாரு வெயில் எப்படி அடிக்குன்னு, நீ கருத்துருவ இந்த நேரத்தில் வெளில போனோம், அதெல்லாம் ஒன்று வேணாம், வெளியெல்லாம் போவேணாம், உள்ளார போ ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. அம்மா என்னால் முடியாது, எனக்கு போர் அடிக்குது வீட்டில், நான் இந்த 7 மாமாவோடையும் வெளியில் போகிறேன் வயலுக்கு அப்படிங்கிறீங்க. இல்லை வேணாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நீ கேட்கல. நீங்கள் படலே பாய்ஸ் கூட போய் பாய்ஸ் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. மாமா வாங்க போகலாம் அப்படின்னு பாய்ஸ் உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க அப்படியே முடச்சிக்கிட்டு பாய்ஸை தான். அவங்க எதுவும் கண்டுக்கலை, அவங்க படையில் உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அடி வயிற்றுல நெருப்பை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. நான் ஒரு பொட்டை பிள்ளைய பற்றுப்பட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, அதுவும் அந்த 7 பேரையும் காப்பாற்றி விடுறதுக்குள்ளே நம்ம படா ஓடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நினச்சிட்டு போகிற உங்களையே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு உங்களை காட்டினா நீங்கள் வயசோட நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. பாய்ஸ் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க 7 பேரும் பேசிக்கிட்டு. டே என்னடன்னு தெரிலடா, நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ம சுகா தான் சொல்கிறாரு. இப்போது ஜிமின் ஆமாம் நம்ம என்ன நினச்சோம், நம்ம வீட்டிலே இருந்து ஒயின் கூட ஏதாச்சும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் ஒயின் நம்ம கூட இருந்து பேசணும் அப்படின்னு விதை நினச்சிருக்கு பார்த்தியா. இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒயினை கரெக்ட் பண்ணியே ஆகுறோம். ஒயின் ஒரு வேளை கரெக்ட் ஆகுறேன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுறது, அப்புறம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின் பேசுகிறத மற்ற பாய்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஓகேடா, ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வளன்னு பேசாமல் சீக்கிரமாக அந்த ஸ்டோரியை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக மற்ற ஸ்டோரியெல்லாம் சீக்கிரம் ஒன் ஷாட் எஃப்எஃப் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஓகேடா, ஸோ லவ் யூ ஆல், பாய்.